Hi students, I am Gopinath, 10th Max, exercise 3.15, question number 5. A school announces that for a certain competitions, the cash prize will be distributed for all the participants equally as shown below. Number of participants X, 2, 4, 6, 8, 10. Amount for each participant in Y, 180, 90, 60, 45, 36. Find the constant variation, question number 1. Question number 2, graph the above data and hence find how much will be each participant get if the number of participants are 12 கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்த கொஷினில் பார்த்தீங்கன்னா டேட்டா எல்லாமே அவங்களே கொடுத்தாச்சு. ஸோ எக்ஸோட டேட்டா நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8, 10. ஸோ ஒவ்வொரு டேர்மும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அண்டு ஒய்டு டேட்டா பார்த்தீங்கன்னா ஸோ டேட்டா வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல 180, அப்புறம் 90, 60, 45, 36. ஸோ எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ கிவன் டேட்டா பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ இன்டைரக்ட் வேரியேஷன் அர்த்தம். ஸோ இந்த சொல்யூஷன் பார்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஃப்ரம் த டேபிள் இருந்து, ஸோ ஃப்ரம் த டேபிள் எக்ஸ் increases, y பார்த்தீங்கன்னா y also decreases. ஸோ எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது y டிக்ரீஸ் ஆகுது. அப்போ therefore the given variation பார்த்தீங்கன்னா indirect variation அர்த்தம். It is indirect variation. இன்டைரக்ட் வேரியேஷன் இருந்ததுன்னா அவரோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு கேன்னு வரும். இதுலேருந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம்னா கே பை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா டேட்டாவிலேருந்து எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு வேல்யூ சூஸ் பண்ண போகிறேன். அந்த ரெண்டு வேல்யூ எதனா நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ 2, 180 இல்லை 4, 90 இல்லை 6, 60 எதனா சூஸ் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் 2 சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ் வந்து 2 எடுத்துக்கிறேன், ஒய் வந்து 180 எடுத்துக்கிறேன். ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ ஒய்ன்றது 180 இஸ் ஈக்குவல் டு கே அண்ட் எக்ஸோட டேட்டா பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ 180 × 2 360 வரும். தட் இஸ் கே இஸ் ஈக்குவல் டு 316 வரும். இந்த ஆன்சர் எடுத்து போயிட்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். therefore y இஸ் ஈக்குவல் டு கேவோட ஆன்சர் 360ங்களா. ஸோ இதில் என்ட்ரி பண்ணுறேன் 360 பை எக்ஸ். இப்போ கொஷின் நம்பர் சப்டிஷன் 1 என்ன கேட்குறாங்க பாருங்கள். சப்டிஷன் 1 பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த கான்ஸ்டன்ட் வேரியேஷன் கேட்குறாங்க. கான்ஸ்டன்ட் மீன்ஸ் கேவோட வேல்யூ நமக்கு வேணும். இந்த இன்டைரக்ட் வேரியேஷன் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு கேன்னு சொன்ன பார்த்தீங்களா. ஸோ இதுதான் கான்ஸ்டன்ட் வேரியேஷன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறீங்கன்னா கேவோட வேல்யூ என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா இதோட ஆன்சர் முடிஞ்சுவிடும். ஸோ சப்டிஷன் 1 த கான்ஸ்டன்ட் வேரியேஷன் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு கே. அந்த கேவோட வேல்யூ வந்து 360 இருக்குது. ஸோ இதில் என்ட்ரி பண்ணிவிடுங்க. இது சப்டிவிஷன் 1ஓட ஆன்சர். சப்டிவிஷன் 2 பார்த்தீங்கன்னா ஈச் த above data hence find how much will each participant get the number of participant are 12 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிராஃப் நீங்கள் ட்ராப் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கிவன் பாயிண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ண போகிறோம், நம்பரை பிளாட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுங்க, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எடுத்துங்க. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 1, 2, 3, 4, 6 அப் டு 14 எடுத்துக்கிறேன். ஒய் ஆக்சிஸ் வந்து 20, 40, 16 எடுத்துக்கிறேன். ஸோ அதை ஸ்கேலில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm = 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 cm = 20 யூனிட். ஸோ இந்த பக்கம் நம்ம ஒய் ஆக்சிஸில் 20, 40 எடுத்துக்கிறோம். எக்ஸ்ன்றது நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட், ஒய்ன்றது அமௌண்ட் ஆஃப் ஈச் பார்ட்டிசிபெண்ட். ஸோ கிவன் கொஷினில் கொடுத்துக்கிட்டு தான். ஸோ எக்ஸ்ன்றது நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட். ஸோ அந்த நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட் எக்ஸ்ஐயில் எழுதிங்க. ஸோ ஒய் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஃபார் ஈச் பார்ட்டிசிபெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அது ஒய் ஆக்சிஸில் இந்த பக்கம் எழுதிங்க அமௌண்ட் ஆஃப் ஈச் பார்ட்டிசிபெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா ஸோ கிவன் கொஷினில் ஸோ பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2, 180 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் இங்கே பிளாட் பண்ணலாம். ஸோ 2ல் வந்து 180, ஸோ 2 180 எங்கே இருக்கும் பாருங்கள். ஸோ 2ல் இருந்து 180, ஸோ 2ல் 180 இங்கே வரும். ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கலாம். தட் இஸ் 2, 180. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 4, 19 கொடுத்தாங்க. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 4, ஒய் ஆக்சிஸ் 90. ஸோ 4ல் 90,
ஸோ 4. ஸோ 19 பார்த்தீங்கன்னா இங்கே வரும். தட் இஸ் 4,19. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கிராஃபில் 6,60 கொடுத்துக்கிறாங்க. ஸோ இது எடுத்துங்க. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 6, ஒய் ஆக்சிஸில் வந்து 60. ஸோ 6,60 இந்த பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட் 6,60. அடுத்த பாயிண்ட் 8,45. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 8, ஒய் ஆக்சிஸில் வந்து 45 கொடுத்துருக்காங்க. ஸோ 45 எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ 45 40க்கும் 60க்கும் ஓகேங்களா. ஸோ 45ன்னு வரும்போது நடுவில் பார்த்தீங்கன்னா, ஸோ 45 தானே, தப்பாக எடுத்துட்டேன். ஸோ 8ல் 45. ஸோ 45ன்னு பார்த்தீங்கன்னா 40க்கும் 60க்கும் ஓகேங்களா. இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா 40க்கு 60 நடுவில் என்ன வரும், 15 வரும். இந்த லைன் 50. ஸோ அந்த 50க்கு கீழே கொஞ்சம் வாங்க 45 இங்கே இருக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் 45 எடுத்துக்கிறேன். 8ல் 45. ஸோ இந்த பாயிண்ட் 8,45. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 10,36. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் 10, ஒய் ஆக்சிஸ் 36. ஸோ 10ல் 36 எங்கே இருக்கும் பாருங்கள். ஸோ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 36ன்னு வரும்போது ஸோ 20க்கும் 40க்கும் ஓகேங்களா. அப்போ நடு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 30. நமக்கு 36 இருக்குனால ஸோ கொஞ்சம் மேலே இதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட் என்ன பண்ணுறோன்னா 10,36. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ண போகிறோம், ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ண நமக்கு கர்வ் ஷேப்பில் வரும். கிராஃப் போடும்போதே இது வந்து இன்டைரக்ட் வேரியேஷன் வந்தாலே கண்டிப்பாக கர்வ் ஷேப்பு தான் வரும். இப்போ என்ன பண்ணுங்க, இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறேன். ஓகே, இப்போ சப்டிவிஷன் 2 பார்க்குறோம். சப்டிவிஷன் 2ஓட கொஷின் பாருங்கள். சப்டிவிஷன் 2ல் என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, graph the above data and hence find the how much will the each participant get the number of participant to 12 கொடுத்துக்கிறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்றது எதை மென்ஷன் பண்ணது பாருங்கள். ஸோ நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்றது எக்ஸு. ஸோ அப்போ எக்ஸில் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட் 12 நம்ம டிக் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள். ஸோ நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்றது எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இந்த 12 சூஸ் பண்ணிங்க. ஸோ இந்த 12 சூஸ் பண்ணிக்கிட்டு இதுக்கு வெர்டிக்கலாக ஸ்கேல் எடுத்துங்க. இது வெர்டிக்கலாக இந்த கர்வுக்கு மேலே டச் ஆகிற வரைக்கும் இந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அந்த கர்வுக்கு ஹாரிசான்டல் லைன் ட்ரா பண்ணுங்கள். இப்படி ஹாரிசான்டல் ட்ரா பண்ணுறப்போ நமக்கு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வருது. 20க்கும் 40க்கும் நடுவில் வருது. ஸோ 30. அப்போது இந்த சம்மோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் 2ஓட ஆன்சர் சப்டிவிஷன் 2 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12ன்னு கொடுத்தாங்க. நம்ம கிராஃப் வைஸாக ட்ரா பண்ணுறப்போ ஒய்யோட ஆன்சர் வந்து 13 வந்துடும். இங்கே போட்டோங்களா. ஸோ எக்ஸுக்கு 12 போடும்போது ஒய் ஆன்சர் 30. ஸோ இவ்வளோ தான் இந்த கிராஃபோட ஆன்சர். பட் இதை வெரிஃபை கூட பண்ணி பார்க்கலாம். ஸோ வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ வெரிஃபிகேஷன் இப்போ நமக்கு ஈக்குவேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா y is equal to 30/x அது எடுத்துங்க. ஸோ y is equal to 360/x. சாரி, y is equal to 360/x. இப்போ நம்ம எக்ஸுக்கு எவ்வளோ வேல்யூ கொடுத்தோம், 12 கொடுத்தோங்களா. ஸோ இதில் என்ட்ரி பண்ணுங்கள். x is equal to 12. ஸோ x is equal to 12 கொடுக்கும்போது y ஆன்சர் என்ன வருது பாருங்கள். ஸோ y is equal to 360/xக்கு 12 என்ட்ரி பண்ணுறேன். இப்படி என்ட்ரி பண்ணிவிட்டு இதை கேன்சல் பண்ணுங்கள். 360/12 இதை நம்ம கேன்சல் பண்ணுறப்போ y is equal to 13 வரும். ஸோ அப்போ நம்ம போட்ட கிராஃப் ரைட்டுன்னு அர்த்தம். ஏன்னா x is equal to 12 போடும்போது இங்கே 13 வரும். நமக்கு டிவைட் பண்ணி பார்த்தா ஆன்சர் 30 தான் வரும். ஸோ இவ்வளோ தான் இந்த கிராஃபோட ஆன்சர். தேங்க்யூ.